காமராஜர், கக்கன், மூக்கையா தேவர், முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு பல மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள் நம்ம புக்ஸ்ல படிச்சிருப்போம். அப்படி ஒரு தலைவர் நம்ம சமகாலத்துல இருந்திருக்காரு அப்படின்னா நல்லக்கண் ஐயா தான். 1995 பிறந்த நல்லக்கண் ஐயா கிட்டத்தட்ட 101வது வயசுல அவர் இப்போ இறந்திருக்காரு. நம்மள மாதிரி 2K கிட்ஸ்க்குலாம் அவர் அவ்வளவு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் அவரை பத்தி படிக்கணும். என்ன அப்படின்னா தொழிலாளர் பிரச்சனைக்கு, மீனவர் பிரச்சனைக்கு, மாணவர் பிரச்சனைக்கு, ஹிந்தி திணிப்பு எதிரான அப்படின்னு பல போராட்டங்களை அவர் முன்னெடுத்திருக்காரு. பிரிட்டிஷ் காலத்துல பிரிட்டிஷை எதிர்த்து போராடும் போது அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள வச்சு ஒவ்வொரு மீச முடியையும் புடுங்கி அதுல தீயால சுட்டு பொசுக்குனாங்க. அதனால அவர் இன்ன வரைக்கும் மீச இல்லாம இருக்காரு. விடுதலை 2ல பார்த்து ஒவ்வொரு காட்சியுமே அவர் உண்மையா அவர் வாழ்க்கையில வாழ்ந்திருக்காரு. உண்மையான கம்யூனிஸ்ட் வாதினா அவர் தான். கம்யூனிஸ்ட் பார்ட்டியையும் கடந்து பல கட்சிகளால் நேசிக்கப்படுற ஒரே தலைவர் அப்படின்னா நம்ம நல்லக்கண் தாத்தா அவர் தான். தமிழ்நாடு அரசு ஒரு 10 லட்ச ரூபா தகைசால் தமிழர் விருது கொடுக்காங்க. அவர் திருப்பி அந்த 10 லட்சத்தை கூட ஒரு 5000 சேர்த்து தமிழ்நாடு அரசுகிட்டே திருப்பி கொடுக்காரு. எப்பேற்பட்ட மனுஷன் பாத்துக்கோ. தனக்குன்னு ஓடிக்கிட்டு இருக்க உலகத்துல மக்களுக்காகவே வாழ்ந்து இறந்தவர் தான் நம்ம நல்லக்கண் தாத்தா ஐயா. தயவு செய்து எல்லாரும் படிங்க அவர் யார் அப்படின்னு.